ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் சையது அலி நிசாம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சர்புதீன் ஷேக் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பேச்சாளர் சுஜா அலி கலந்து கொண்டு பேசிய போது, வக்ஃப் வாரிய திருச்சட்டம் என்னும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவதென்பது சங்க பரிவாரங்களின் முஸ்லிம் எதிர்ப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பணியாகும். இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாஜக அரசியல்களை உறுத்துகின்றன. அவற்றை அபகரித்து அதானி, அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக அரசு சதி செய்கிறது என கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் ஏஜே அலி, முத்து மரைக்காயர், நிசாருதீன், மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் ஆதில் உள்ளிட்ட ஏராளமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். இந்து மக்களும் இங்கு நிரப்பமாக காணப்படுகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாங்கம் 10 வருஷத்துல எங்களுக்கு செஞ்ச நன்மை ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு இல்ல. ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணும் இல்ல. பெட்ரோல் ரேட் 50 ரூபாய் குறைச்சிருக்காரு மோடி. பாருங்க, அதாவது எப்படி எல்லாம் நம்மை வஞ்சிக்கிறார்கள் என்று யோசிச்சு பாருங்க. இவர்கள் வாக்களிக்காதவர்களுக்கும் நல்லது செய்வது கிடையாது, வாக்களிக்கக்கூடிய சொந்த ஜனங்களுக்கும் நல்லது செய்வது கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட ரெண்டும் கட்டான நிலையில் இவர்கள் நிற்கிற காலகட்டத்துலதான் எப்படியாவது இழந்த ஓட்டை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நிறைய அடக்குமுறைகளை முஸ்லிம்கள் மீது அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அதனுடைய வரலாறு தான்